வனத்துக்குள் திருப்பூரின் பசுமை வணக்கம். பருவநிலை மாற்றத்தால் பறவைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. உண்மையில் கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். பருவநிலை மாற்றம் என்பது இந்த மனிதர்கள் தொல் புரட்சிக்கு பிறகு இந்த பூமியில் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விளைவு. பருவநிலை மாற்றம் என்பது பருவங்களை திசை மாற்றி இருக்கிறது, பூமியின் வெப்பத்தை சூடாக்கி இருக்கிறது. இந்த இரண்டுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, எல்லாமே மாறின பிறகு குறிப்பாக பறவைகளுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. என்ன சிக்கல் என்றால், அவை 3 மாதம் வலசை வருகிற பறவைகளுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பருவநிலை மாற்றம் என்ன ஏற்பட்டிருக்குன்னா, பறவைகள் இந்த 3 மாதம் குறிப்பாக வலசை வருகிற பறவைகள் காற்றின் திசைக்கு ஏற்ப வருபவை. அது காற்றின் திசைக்கு ஏற்பவே பறந்து வந்து காற்றின் திசையோடுவே 3 மாதம் 4 மாதம் பயணிக்கிற பழக்கம் கொண்டவை. இப்போது காற்று திசை மாறி இருக்கிறது. நீங்கள் அண்மையில் கவனித்திருப்பீர்கள், பாலைவன வெட்டுக்கிளிகள் எந்த காலத்திலும் இல்லாமல் பாலைவன வெட்டுக்கிளிகள் கர்நாடகா வரைக்கும், ஆந்திர எல்லை வரைக்கும், குறிப்பாக தமிழ்நாடு வந்துவிட்டதோ என அச்சப்படுகிற அளவுக்கு பாலைவன வெட்டுக்கிளிகள் வந்ததுக்கு காரணம் இந்த பருவநிலை மாற்றமும் ஒன்று. இப்போ பருவநிலை மாற்றம் பறவைகளினுடைய பயணத்தை, அதன் போக்கை, திசையை மடைமாற்றி விடுவதால் பறவைகளின் வாழ்க்கைக்கு சிக்கல் வந்திருக்கு. இன்னொன்று, கடல் வாழில் உயிர்கள் ஒன்று இருக்குது. இந்த கடலிலே நம்பி கடலோரம் வாழுகிற பறவைகள் நிறைய இருக்குது. கடலோரம் இருக்கிற பறவைகளுக்கான உணவு இருக்காது. ஏன்னா பருவநிலை மாற்றத்தில் இந்த மீன்கள், குறிப்பாக கரையோரங்களில் வருகிற மீன்கள் எல்லாம் கடலுக்கு நடுவே போய்விட்ட பிறகு இந்த பறவைகளால் சாப்பிட முடியாது. இந்த பறவைகளெல்லாம் மெலிந்து போகிறது. பறவைகளுடைய இனப்பெருக்க காலம் இல்லாமல் போய்விடுகிறது. இதுதான் பெரிய சிரமமாக இருக்குது. அப்போ இந்த பறவைகளுக்கு என்ன பண்ணியிருக்குதுன்னா, பருவநிலை மாற்றம் அதன் முட்டை கருவை பாதித்திருக்கிறது, கரு கூடுதலை பாதித்திருக்கிறது. அப்போ கருவை கூடையும் கரு முட்டைகளையும் பாதிக்கிற போது அதனுடைய இனப்பெருக்கம் சீக்கிரமாக குறைஞ்சிரும். ஏற்கனவே பல பறவைகள் அழிந்திருக்கின்றன. எனக்கு ஒரு அண்மையில் ஒரு ஆய்வு, பருவநிலை மாற்றத்திற்கு பிறகு 460 வகையான பறவை இனங்கள் அழிவின் விளிம்பை நோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றன என ஒரு செய்தி வருகிறது. அதிகாரபூர்வமான செய்தியா இல்லையா என்றாலும் கூட அதிலே இருக்கிற உண்மை என்னன்னா, பருவநிலை மாற்றத்திற்கு பிறகு பறவைகளின் வாழ்க்கை என்பது சீரழிந்திருக்கிற ஒரு உண்மை இருக்கிறது. இது ஒரு முன்னெத்தியர். ஒரு பறவையின் வாழ்க்கை சீரழியுமானால், ஒரு பறவையை இல்லாமல் போகுமானால், அது மனிதர்களுக்கு வருகிற செய்தியை, மனிதர்கள் சீரழிக்கப் போகிற செய்தியின் முன்னெச்சரிக்கையாக, முன் நடவடிக்கையாகத்தான் பறவைகளின் வாழ்க்கை இருக்கும். ஆக பருவநிலை மாற்றம் பறவைகளின் வாழ்க்கையை வெகுவாகவே பாதித்திருக்கிறது. பறவைகளை பாதித்திருக்கிற பருவநிலை மாற்றம் மனிதர்களை பாதிக்காது என்று சொல்ல முடியாது. மனிதர்களும் பாதிக்கப்படுவார்கள். இந்த பூமியின் உள்ளபடியே பருவத்தை, இயற்கையாக இருக்கிற பருவத்தை, இயற்கையாக இருக்கிற வெப்பத்தை நாம் கூட்டாமல் இருப்பதுதான் மனிதகுலம் இந்த பூமியில் தொடர்ந்து வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படி மனிதகுலம் தொடர்ந்து வாழ்வதற்கான வேலையை நாம் எல்லோரும் செய்வோம். நன்றி, வணக்கம்.